50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே இஎல் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணியால் எழுதப்பட்ட 3 நாவல்கள் 2011 12 அந்த டைமில் வெளிவந்துச்சு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான ஒரு காதல். அதில் மெயினாக என்ன அப்படின்னா முழுக்க செக்ஸ். ஸோ செக்ஸ்லையும் பிடிஎஸ்எம் அப்படிங்கிற ஒரு உடல் உறவு முறை, அதாவது பெண்களை அடிமைப்படுத்தி அவங்க கூட செக்ஸ் வச்சுக்கக்கூடிய ஒரு உறவு முறையை முழுக்க சொல்லக்கூடிய ஒரு நாவல் தான். அதாவது பெருமைப்படுத்தி இல்லை அப்படின்னா அதையே ஃபுல் அண்ட் ஃபுல் அதனுடைய நாவலோட எசன்ஸே அந்த பிடிஎஸ்எம் தான். ஏன்னா அந்த கிறிஸ்டியன் கிரே அப்படிங்கிற அந்த மெயினான கேரக்டருக்கு முழுக்க இந்த பிடிஎஸ்எம் அந்த செக்ஸ் மேலே, ஏன்னா பழைய ஒரு அவருடைய சின்னதில் நடந்த ஒரு பாதிப்புனால அவருக்கு இந்த செக்ஸ் மேல ஒரு ஆர்வம் வருது. அதனால அவர் அந்த சார்ந்த பெண்களையே தேடுறாரு. அந்த உடல் உறவுல தான் அவரும் சாட்டிஸ்ஃபை ஆகுறாரு. ஸோ இதை முழுக்க சொல்றது தான் இந்த நாவல். ஸோ இந்த நாவல் வந்தப்பவே நிறைய எதிர்மறையான விமர்சனங்களும் வந்துச்சு. நிறைய பேர் இதை வாசிச்சாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து அடல்ட் ஃபிக்ஷன்ல வந்து இதுதான். ஸோ இது வந்து ஒரு டார்க் எரோட்டிக் ஃபிக்ஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த 3 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே, 50 ஷேட்ஸ் டார்க்கர், 50 ஷேட்ஸ் ஃப்ரீ. ஸோ இந்த 3 நாவலுக்கு உண்டான சம்மரியை நம்ம வந்து வர்ற வீடியோஸ்ல பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நாவலை நீங்க வாசிக்க போறீங்க அப்படின்னா 3 விஷயம் கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது, கண்டிப்பா நீங்க ஒரு அடல்ட்டா இருக்கணும். ரெண்டாவது, இந்த நாவலை வாசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க, இது வந்து ஜஸ்ட் அண்ட் மெயின்லி இட் இஸ் a work of fiction. அவ்வளவுதான். யாரோ ஒரு பெண்மணி எழுதியிருக்காங்க, சாரி, அவ்வளவுதான். ஸோ இதுல இருக்கிற மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ட்டையோ இல்லை ஒய்ஃப் கிட்ட யார்ட்டையுமே அதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா, நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் கேன் லீட் டு நிறைய சைக்கலாஜிக்கல், அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் அந்த அது ஒரு மாதிரிப்பட்ட ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு உடல் உறவு முறையினால நிறைய பேர் அதை விரும்ப மாட்டாங்க. ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது உண்மையும் கூட. ஸோ இந்த நாவலை நான் இந்த மூணு சம்மரியும் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஸோ பெஸ்ட். நான்லாம் இதை வாசித்ததுக்கு அப்புறம் ஸோ ஜஸ்ட் ஒரு ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன் மாதிரியே மனசுல நினைச்சு தான் வாசினேன். சில இடங்கள்ல என்னடா இவ்வளவு மோசமா எழுதியிருக்காங்க, இதை எப்படி அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க, இது எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆச்சு அப்படின்னு கூட நினைச்சிருக்கேன். ஸோ இந்த நாவலுடைய ரிவ்யூ எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ இந்த 3 இதில் முதல் பாட்டு தான் வந்து 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே. ஸோ இதில் தான் கதை ஆரம்பிக்குது. ஸோ கதை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அனஸ்டீசியா ஸ்டீல் ஆனா அப்படிங்கிற பெண்மணிக்கும் மிஸ்டர் கிரே அப்படிங்கிற பயங்கரமான ஒரு பில்லியனருக்கும் தான். ஸோ இவங்க 2 பேர் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படி ரொமான்டிக்காக மாறுது. மிஸ்டர் கிரேக்கு ஒன்று தான், அவர் ஒரு முன்னாடி காலத்தில் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறாரு. அதனால அவருக்கு வந்து இந்த பிடிஎஸ்எம் முறையில் அவர் செக்ஸ் வச்சுக்கணும். ஸோ அதுக்காக அண்ணா கிட்ட கன்சர்ன் கேட்குறாரு. பில்லியனர்னால கார் அது இதுன்னு எல்லாமே கொடுக்குறாரு. ஃபைனலாக ஒரு ஸ்டேஜில் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்குள்ள செக்ஸ் அது இதுன்னு எல்லாமே நடக்குது. ஒரு ஸ்டேஜில் அண்ணாவால் இதை தாங்கிக்க முடியல. அதனால அண்ணா இதோட போதும்னு விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடியுது. இந்த புத்தகம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் 18+ தான். ஸோ வாசிக்கும் போது நிறைய பேருக்கு என்னடா இப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தான் தோணும். இந்த புக் இவ்வளோ ஃபேமஸா அப்படின்னு கூட நான் நினைச்சது உண்டு. இதனுடைய செகண்ட் பார்ட் வந்து 50 ஷேட்ஸ் டார்க்கர். 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரேல செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 50 ஷேட்ஸ் டார்க்கர். ஸோ இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஆனாவும் கிரேவும் 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள டிப்ரெஷன் ஆயிருது. ஸோ மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அவங்களுக்குள்ள இன்டிமேட்டான ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இப்பதான் கிரே தன்னுடைய பாஸ்ட் லைஃப் எல்லாத்தையுமே வந்து சொல்றாரு. ஏன் அவர் இந்த மாதிரியான ஒரு சாடிஸ்டிக் நிலைமைக்கு மாறினார்னா, இவருடைய வயது கூடின எலினா ராபின்சன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து இவர் சின்ன வயசுல இருக்கும்போது இவரை பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ அந்த பாதிப்புல தான் இவர் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு. இப்பவும் அந்த பெண்மணி இவரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. அதே மாதிரி கிரேக்கு ஒரு எக்ஸ் மிஸ்ட்ரஸ் இருந்திருக்காங்க, ஒரு எக்ஸ் லவர் மாதிரி. அவங்களுடைய பேர் லெலியா. அவங்களுடைய லவர் இறந்து போயிட்டு இவங்க தனியா இருந்ததுனால லெலியா இப்ப மறுபடியும் கிரே கூட சேரணும்னு விரும்புறாங்க. இது இவங்க 2 பேருக்குமே தடையா இருக்கிறது அண்ணா மட்டும் தான். ஃபைனலா ஒரு பெரிய பார்ட்டில கிரே வந்து ஆனா கிட்ட நான் உன்னை மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருடைய விருப்பத்தை வந்து கேட்கிறாரு. அப்ப ஆனா இந்த 2 பெண்மணிகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்க வாங்க, அப்ப நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபைனலா 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து முடியுது. இப்போ 3வது பார்ட் 50 ஷேட்ஸ் ஃப்ரீட். ஸோ இதுதான் கடைசி பார்ட். கொஞ்சம் டீடைல்டா பார்த்தோம்னா, அண்ணா பிரெக்னெண்டா இருக்காங்க. அண்ணா பிரெக்னெண்டா இருக்கிறது கிரேக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் அந்த பிடிஎஸ்எம் செக்ஸுக்கு இடைஞ்சலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த கோபத்தோடைய உச்சத்துல எலினா வீட்டுக்கு போயிடுறாரு. இது அண்ணாக்கு தெரிஞ்சு கிரேயும் எலினாவும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒவ்வொரு அந்த கான்வர்சேஷன்ஸா பில்ட் பண்ணி தன்னையே மறுபடியும் அந்த பிடிஎஸ்எம் செக்ஸுக்கு கிரே கிட்ட ஒப்படைக்கிறா. அவளுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, உனக்கு தேவை என்ன, இந்த பிடிஎஸ்எம் தானே, என் குழந்தையை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் அவன் கிரே மேல இருந்த ஒரு அன்புனால நேரடியா எலினா கிட்ட போய் பேசி அண்ணாக்கும் கிரேக்கும் உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாம் சொல்லி எலினா ஒரு வழியா சரி நீங்க 2 பேரும் நல்லா இருங்க, நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா ப்ராப்ளம்ஸ் அவங்களுடைய பாஸ்ட் எல்லாமே ஒரு வழியா எல்லாமே ஃப்ரீ ஆகி 2 குழந்தைங்க அப்படின்னு அவங்களுடைய ஒரு புது லைஃபை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இதான் 50 ஷேட் ஃப்ரீ.
ஸோ இந்த 3 நாவலோடைய ரிவ்யூவும் நீங்கள் பார்த்தீங்கல்ல. ஸோ ஓவராலாக நான் சொல்கிறது தான். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ரீடிங் அப்படின்னா முழுக்க முழுக்க இது ஒரு ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன். ஸோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வாசிங்க. மற்றபடி வேறு எதையும் திங்க் பண்ணாதீங்க. இல்லை அப்படின்னா பெஸ்ட் அதை ரீட் பண்ணாமல் இருக்குது.